Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் செய்யிறது ரொம்ப ஈஸி தான். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். அதுக்கு குக்கரை ஃபர்ஸ்ட் சூடுபடுத்திக்கலாம். குக்கர் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நெய்யில் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ஆயில் சூடாகி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி காரத்துக்கு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இது கண்ணாடி பதம் போல் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சது தான். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். பிரியாணி மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு ஒரே ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமான தக்காளி சேர்த்தோம்னா இந்த சாதம் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கி வரதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாதத்துக்கு வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ சேர்த்துருக்கிற மசாலா மட்டும் சேர்த்தாவே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம். இது நார்மல் ரைஸ் தான், அதனால் 2 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இதோட பாலை மட்டும் புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 2 டம்ளருமே தேங்காய் பால் வேணான்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் அளவு தேங்காய் பாலும் 1 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட விருப்பம் தான். அப்படி சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது நார்மல் ரைஸ் தான். இது 1/2 மணி நேரம் போல் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எல்லாமே நல்லா கொதிச்சு வந்த உடனே குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். இதை 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். நீங்கள் உங்களோட ரைஸ்க்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட தேங்காய் சாதம் எல்லாம் வாசனையோட ரொம்பவே சூப்பராக கமன்னு ரெடியாகி வந்துருச்சு. இந்த தேங்காய் சாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் பிளைனாக இருக்கிறதுனால நீங்கள் நான்வெஜ் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.